ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயில்கள் வரிசையாக தரிசனம் செய்து வருகின்றோம். தற்போது ஒரு முக்கியமான விசேஷமான ஒரு தொடர் கோயில்களை நாம் காண இருக்கின்றோம். ராமானுஜரால் ஸ்தாபிதம் செய்யப்பட்டு ராமானுஜர் அந்த கோயில்களிடம் புனருத்தாரணம் செய்த 5 நாராயண கஷேத்திரங்களை நாம் தற்போது காண இருக்கின்றோம். அது பஞ்சநாராயண கஷேத்திரங்கள் என்று கர்நாடகாவில் மிகவும் பிரபலமான 5 திருக்கோயில்கள் ஆகும். துவாபர யுகத்தின் முடிவில் தேவர்கள் அசுரர்களை வென்றதன் மூலம் இந்திரன் பிரம்மஹத்தி தோஷம் பெற்றார். தன்னை மீட்பதற்காக அவர் தபஸ் செய்தார். 5 வெவ்வேறு இடங்களில் 5 வெவ்வேறு மூர்த்திகளை நிறுவும்படி பகவான் விஷ்ணு அவரிடம் சொன்னார். ஹொய்சள மன்னன் விஷ்ணுவர்தன் அரசனின் மகளை நோயிலிருந்து குணப்படுத்திய பிறகு ஸ்ரீ ராமானுஜாச்சாரியின் ஆட்சியுடன் கோயில்கள் இங்கே கட்டப்பட்டன. கும்பாபிஷேக வரிசையில் நம்பி நாராயணர் தொண்டனூர், செருவநாராயணர் மேல்கோட், வீரநாராயணர் கடக், கீர்த்தி நாராயணர் தலக்காடு, விஜயநாராயணர் பேலூர் ஆகியவை இந்த கர்நாடக மாநிலத்தில் அமைந்திருக்கின்றன. இந்த திருக்கோயில்களை பற்றிய ஒவ்வொன்றாக நாம் காண இருப்பதும் அந்த வரிசையில் முதல் நாம் காண இருக்கக்கூடிய திருக்கோயில் தொண்டனூரில் உள்ள நம்பி நாராயணர் திருக்கோயிலாகும். இது கோயில்களின் இதுவே முதன்மையானதும் பழமையானதும் ஆகும். விசிஷ்டாத்வைத தத்துவ ஞானி ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் சோழ மன்னன் கிருமிகண்ட சோழன் சைவ மதத்தில் தீவிரமாக ஈடுபட்டு அங்குள்ள வைணவர்களுக்கு மிகவும் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தார். அதில் ஒருவராக ராமானுஜரும் சிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவனிடமிருந்து தப்பிக்க சிஷ்யர்களின் மிகுந்த கோரிக்கைகளின் பேரில் அவர் அங்கிருந்து தப்பி கர்நாடகாவில் உள்ள தொண்டனூருக்கு வந்து சேர்ந்தார். அவர் தனது சீடரான தென்னூர் நம்பி வீட்டில் தங்கினார். தொண்டனூர் அப்போது ஹொய்சள பேரரசின் 2வது தலைநகரமாக இருந்தது. சமண மதத்தை பின்பற்றும் ஆட்சியாளர் பிட்டிதேவா தீய ஆவியால் பாதிக்கப்பட்ட தனது மகளை குணப்படுத்த யாரையாவது தேடிக்கொண்டிருந்தார். ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் மன்னரிடம் அவளை அருகில் உள்ள பஞ்ச அப்சர தடாகத்தில் நீராடிவிட்டு மலை உச்சியில் உள்ள யோக நரசிம்மர் கோயிலுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தினார். பின்னர் அவர் நரசிம்ம தண்டத்தை எடுத்து அவளை முதுகில் தட்டினார். இதனால் அவள் சாதாரண நிலைக்கு வந்தடைந்தாள். அவருடைய செய்கையாலும் தன்னுடைய மகளின் குணப்படுத்தியதன் மூலமாக பிட்டிதேவன் மிகவும் ஈர்க்கப்பட்டு வைஷ்ணவ மதத்திற்கு மாறினான். அவன் பெயர் விஷ்ணுவர்தனாக மாறப்பட்டது. நம்பி தென்னூர் பக்தியின் காரணமாக மேல் வலது கையில் சங்கையும் இடது கையில் சக்கரத்தையும் தாங்கிய நிலையில் ஆகவசாஸ்திரங்கள் இருந்து சற்று விலகி அசாதாரணமான 18 அடி உயரமுள்ள மூர்த்தியாக காட்சியளிக்கின்றார். இங்கே இந்த நம்பி நாராயணர், கீர்த்தி நாராயணர், விஜயநாராயணர், வீரநாராயணர் ஆகிய இந்த 5 கோயில்களையும் பிட்டிதேவன் என்கின்ற விஷ்ணுவர்தன் சிறப்பாக புனருத்தாரணம் செய்து ராமானுஜரின் பாத்திரத்திற்கு ஆளானான். ஹொய்சள கட்டிடக்கலை நம்ப முடியாத கலவையாக இந்த திருக்கோயில்கள் அமைந்திருக்கின்றன. அரவிந்த நாயகியும் 2வது விகாரத்தில் 4 கரங்களுடன் இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தில் வளாகத்தில் அருள்பாலிக்கின்றார். ராமானுஜாச்சாரியார் தனது தலைக்கு மேல் ஆதிசேஷனுடன் சித்தரிக்கப்படுகின்றார். யுதிஷ்டர் மற்றும் பிரஹ்லாதர் ஆகியோரால் நிறுவப்பட்ட ஸ்ரீ தொண்டனூர் பார்த்தசாரதி மற்றும் யோக நரசிம்ம சுவாமி கோயில்களும் இங்கே உள்ளன. திருமலா சாகர் என்ற பெரிய ஏரி இது மிகவும் புனிதமாக கருதப்படுகின்றது. தொண்டனூருக்கு வரும்போது இந்த முக்கியமான நம்பிநாராயண திருக்கோயிலை மட்டும் தரிசனம் செய்யாமல் இதன் பின்புறமாக உள்ள ராமானுஜருடைய திருக்கோயிலையும் அங்கே நாம் காணலாம். அங்கு ஒரு யோக நரசிம்மர் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றார். திருமலா சாகர் என்று சொல்லப்படுகின்ற மிக பிரம்மாண்டமான ஏரி ராமானுஜர் நிறுவப்பட்டது. அந்த பிரம்மாண்டமான ஏரியும் நாம் தரிசிக்கலாம். அது தவிர இங்கே ஸ்ரீ வேணுகோபால பார்த்தசாரதி திருக்கோயில் என்று அங்கே காட்சியளிக்கின்றார் பெருமாள். அந்த கோயிலை நாம் ஏற்கனவே நான் எனது வீடியோ பதிவில் பகிர்ந்திருக்கின்றேன். அதனை தாங்கள் ஏற்கனவே கண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயில்களின் தரிசனத்தை நாம் காணலாம். நன்றி, வணக்கம்.
சரி வரோம் உட்காருவா அன்பு நண்பர்களே, இதுவரை திருக்கோயிலை தரிசனம் செய்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை காண விழைகின்றேன். நன்றி, வணக்கம்.